ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று தினம் 26/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. அதே இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே இருக்கு இல்லையா, மொய்சு தேங்க்ஸ் இந்தியா ஃபார் இட்ஸ் பைவாட்டல் ரோல் இன் எக்கனாமிக் ரெக்கவரி அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதில் ஆக்சுவலி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொய்சு அப்படின்றது ஸோ மால்தீவியன் பிரசிடென்ட் இல்லையா. ஸோ மால்தீவ்ஸ்க்கும் நம்ம இந்தியாவுக்கும் என்ன ரிலேஷன் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான ரோல், அவங்களோட எக்கனாமிக் ரெக்கவரிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு நம்ம வகிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஒன்லைன் நியூஸாக பார்த்தா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நெகோஷியேஷன்ஸ் அதே நிறைய ஃபினான்ஷியலாக கூட நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். லைக் ருபீஸ் கிட்டத்தட்ட இந்தியன் ருபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 4850 crore ருபீஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுக்கு க்ரெடிட்டாக கொடுத்துருக்கோம். லைக் லோன் மாதிரி ரெக்கவரி ஆகிறதுக்கு. அண்ட் தென் நிறைய விஷயங்கள்லாம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் சிக்னிஃபிகண்ட் டெப்ட் ரிலீஃப் டு நிறைய கடன் விஷயத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்கள நம்ம வந்து ரிலீஃப் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நிறைய IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து நம்மளுக்கு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி லோன்லாம் வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஈவன் அவங்களோட டூரிசம் செக்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி மால்தீவ்ஸ்க்கு வந்து நிறைய போங்க அப்படின்ற மாதிரி டூரிசம் செக்டார்ஸ்லாம் நிறைய ப்ளூம் பண்ணி ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கனாமிக்காக வந்து மறுபடியும் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆக வந்து நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இங்கே இல்லை. ஸோ மற்றபடி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வழக்கம் போல் நம்ம சென்னை, தமிழ்நாடு இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். சவுத்துமே அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இங்கே ஆக்சுவலி இந்த சயின்டிஸ்ட் ஹூ மேட் மேங்க்ரூவ்ஸ் அ பஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ஆக்சுவலி அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட் பற்றி நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த மெயினாக இந்த கோஸ்டல் சைட்லலாம் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காகவும் நிறைய இந்த சுனாமி டைம்லலாம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் மேங்க்ரூவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. ஸோ மெயினாக நம்மளுடைய இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் மேங்க்ரூவ்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சுந்தர்பன்ஸ், குஜராத் ஸோ இந்த மாதிரி சைட்லலாம் வந்து நிறையவே மேங்க்ரூவ்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்டர்டைடல் ஜோனில் தான், அதாவது ரிவர்லேயோ லைக் சீலேயோ இல்லைனா ரிவரில் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மேங்க்ரூவ்ஸையும் நம்மளுடைய MS சுவாமிநாதன் அவர்கள், நம்மளுடைய ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருக்காங்களே, க்ரீன் ரெவல்யூஷன் ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இருக்காங்களே MS சுவாமிநாதன், ஸோ அவர்களை பற்றியும் 2 பேரை பற்றியும் தான் இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா MS சுவாமிநாதன் அவர்கள் அப்போ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேங்க்ரூவ்ஸில் இருக்கிற DNA நல்லா வந்து அனலைஸ் பண்ணி ஸோ ஆஃப்கோர்ஸ் அது வந்து கடலுக்கெலாம் நடுவில் இருக்குன்னா அது கன்ஃபார்ம் சலைன் டாலரண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஜீன்லேருந்து சலைன் டாலரண்ட் ஜீனை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஜீன் பேங்க்கில் வச்சுட்டு போயிருக்காரு. ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா சாயிலும் செலைனாக தான் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நிறைய நம்ம வாட்டர் நம்ம போர் போட்டு எடுக்கிறதுலேருந்து சரி, நிறைய வாட்டர் எவாப்ரேஷன் மூலயமா வாட்டர் எவாப்ரேட் ஆகிட்டு அந்த செலைனிட்டி மட்டும் பார்த்திங்கன்னா கிரவுண்ட்லேயே தங்குறதா இருக்கும் சரி. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள்னால நம்மளுடைய ஃப்யூச்சரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலைன் சாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதற்கான தேவை அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்போ அவரோட பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேங்க்ரோவ்ஸை ரிசர்ச் பண்ணி அதில் இருக்க செலைன் டாலரண்ட் ஜீனை வந்து பார்த்திங்கன்னா ஜீன் பேங்க்கில் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அது இப்போ இந்த அப்கமிங் இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய யூஸ்ஃபுல் ஆகிட்டு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இதனால் அப்டேட் வரும் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான், மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. தென் இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை, இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஆக்சுவலி இந்த UPSC பாஸ் கேண்டிடேட் ஃபார் 3 years ஓவர் எக்ஸாம் இஸ் கண்டக்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், நம்ம ரிலேட்டட் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்றதுனால நான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது
யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து நம்ம ஏதாச்சும் மிஸ்கண்டக்ட் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கிட்ட வந்து பார் பண்ணிவிடுவாங்க, எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோவா மிஸ்கண்டக்ஷன் வந்து ரொம்ப கம்மி பண்ணுறதுக்காக அது ஒரு இதுவாக எடுத்திருக்காங்க. அண்ட் தென் மற்றபடி இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி இதை பற்றிலாம் நம்ம நிறையவே பார்த்துட்டோம். ஸோ அது ஒரு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதை பற்றியும் நம்ம நிறையவே பார்த்துட்டோம். டீலிமிட்டேஷன் கிளைமிங் பாரிட்டி வித் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதை பற்றியும் நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததை நிறையவே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் நான் இதெல்லாம் அவ்வளோ ஸ்கிப் பண்ணிடுறேன். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா consensual sex between adolescents aged 16 to 18 must not be treated as abuse அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சுப்ரீம் கோர்ட் இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்மளுடைய அந்த போக்சோ ஆக்டே நம்ம மாற்ற வேண்டியது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. போக்சோ ஆக்டை மாற்றி புதுசாக பில்லெல்லாம் வந்து, அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பிலோ 18 ஏஜ் வந்து எந்த ஒரு செக்ஷுவல் காண்டாக்ட் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைக் சட்டப்படி குற்றம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்திருக்கு. அதாவது என்னன்னு பார்த்திங்கன்னா 16 to 18 இயர்ஸ் அந்த ஏஜ் ஒரு கேட்டகிரியில் அதாவது அந்த கேர்ளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது அக்செப்ட் பண்ணி அது வந்து நடக்குது, செக்ஷுவல் இது வந்து நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அதை வந்து அப்யூஸாக ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் கேட்குறாங்க. ஒரு சில டைம் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் கேட்குறது, சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய சீனியர் அட்வொகேட் அந்த மாதிரி மெம்பர்ஸ் கிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது 16 to 18 இயர்ஸில் 2 பேரும் அக்செப்ட் பண்ணி செக்ஷுவல் காண்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து அப்யூஸாக நம்ம ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் சுப்ரீம் கோர்ட் இதை அக்செப்ட் பண்ணிடுச்சு, லைக் அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாததும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது, ஜஸ்ட் இது அட்வைஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இன்கேஸ் அக்செப்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலி போக்சோ ஆக்ட் அப்படின்னு நமக்கு இதுக்கு முன்னாடியே நிறைய இருக்கு இல்லையா. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்றது 2012 நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஏஜ் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 18 தான் வச்சுக்கோம். 18 கீழே வந்து இன்கேஸ் அது செக்ஷுவலாக என்ன நடந்தாலும் தெரியாமல் நடந்தாலும் இல்லை வந்து 2 பேருக்கும் ஓகே சொல்லி நடந்தாலும் அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி தான் போக்சோ ஆக்ட் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமா அப்போ வந்து போக்சோ ஆக்ட் வந்து 18லேருந்து 16 ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் இன்கேஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரியான மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பிஸ்னஸ்லலாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்போர்ட்ஸ்லேயும் அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. மறுபடியும் நம்ம பார்த்தது இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ அவள் தான், மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் 10 மினிட் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற வீடியோஸில் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.